பிக் பாஸ் ஹிஸ்டரியிலே இதுவரைக்கும் இவ்வளோ பெரிய ஒரு டாஸ்க் வந்து ஒரு இஷ்யூவா மாறினதே இல்ல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரியில வந்து நேத்து நடந்த அந்த கார் டாஸ்க்ல வந்து பார்வதி மற்றும் கமருதீன் பண்ண அந்த ஒன் ஆஃப் த சீப் வேலை. அதாவது சாண்ட்ரா வந்து கார்லேருந்து வெளியே தள்ளிவிட்டு சாண்ட்ராக்கு வந்து ஃபிக்ஸ் வந்து அவங்க வந்து மெடிக்கல் டீமால வந்து ரெஸ்கியூ பண்ணப்பட்டு இப்போ ஹோப்ஃபுல்லி நல்லா இருக்காங்க. ஆனா நேத்து மொத்த ஹவுஸ்மேட்ஸுமே அதாவது இவ்வளவு நாள் அம்பியா இருந்த சபரியே நேத்து வந்து அந்நியனா மாறிட்டாருன்னா, அந்த அளவுக்கு பார்வதியும் கமருதீனும் வந்து பண்ண அந்த வேலை வந்து ரொம்ப ஒரு கேவலம் தாண்டி மனிதாபிமானமே இல்லையா உங்களுக்கு? ஹியூமானிட்டி பேசிஸ்லயே இல்ல. எஸ் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு கேம் ஷோ தான். அது வந்து கேம் தான். அந்த கார்லருந்து வெளிய கொண்டு போறது தான் வந்து டாஸ்க். எல்லாம் ஓகே தான். ஆனா, ஒரு லேடிய இன்னொரு லேடி அப்படி வலுக்கட்டாயமா புஷ் பண்ணி உதைச்சு கீழ தள்ளி விடுறது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் தான். முக்கியமா அத தள்ளி விடும்போது பார்வதியுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் நீங்க பார்த்திருக்கணும். ரியல் லைஃப் அந்த வல்லவன் படம் கீதா இருக்காங்கல்ல, அந்த ரீமா சென். அந்த கேரக்டர் அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போன மாரி இருந்துச்சு. அதாவது ஒரு வுமன் வந்து ரியல் லைஃப்ல இந்த அளவுக்கு மோஸ்ட் நார்சிசிஸ்ட் வுமனாவா இருப்பீங்க? ஐ மீன் ஒரு ரொம்ப கொடுமையா, அதாவது என்ன நீ எதிர்த்து பேசினியா? எனக்காக நீ வந்து என்னோட ஈகோ ட்ரிகர் பண்ணிட்டியா? உன்ன அழிச்சு என் காலு கீழ போட்டு மிதிச்சு சாவடிச்சு, உன்ன அடையாளமே தெரியாம ஆக்கிருவேன். அந்த அளவுக்கு ரொம்ப பழிவாங்கும் எண்ணம் கொண்ட ஒரு மோஸ்ட் நார்சிசிஸ்ட், ஈகோயிஸ்ட், செல்ஃபிஷ் ஒரு சைக்கோபாத் வுமனா தான் வந்து பார்வதி நேத்து வந்து பிஹேவ் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் கமருதீன வச்சு தான் வந்து கேம் ப்ளே பண்றாங்கன்னு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுச்சு. இதுல வந்து உண்மையிலேயே மாட்டிட்டு கரியர வந்து தொலைக்க போறது கமருதீன் மட்டும் தான். ஹீரோ ஆகணும்னு நெனச்சு இந்த ரியாலிட்டி ஷோக்குள்ள வந்தாரு. சீரியல்ல ஆல்ரெடி அவருக்கு வந்து லேடீஸ் ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. ஆனா நேத்து பண்ண இந்த செயல்னால ஒரே ஒரு ஷோ, ஒரே ஒரு நாள் பண்ண எபிசோட் ஒட்டுமொத்த அவருடைய கேரியரையே க்ளோஸ் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட ரெட் கார்ட் குடுப்பாங்களா? இல்லையா? அந்த கொஸ்டின் தான் இன்னைக்கு பிக் பாஸ் ஆடியன்ஸ் மைண்ட் வாய்ஸாவே இருக்குது. அஃப்கோர்ஸ் இதுக்கு வந்து ரெட் கார்ட் குடுத்தே ஆகணும்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த ரெட் கார்ட் இஷ்யூ வந்து ஒரு டவுட் என்ன வந்துச்சு அப்டின்னா, சீசன் 7ல வந்து பிரதீப் ஆண்டனி எல்லாருக்குமே தெரியும். அவர் மீது அபாண்ட குற்றச்சாட்டு வச்சு, அவருக்கு வந்து ரெட் கார்டு குடுத்து வெளிய அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸ் டீமுக்கும் தெரியும், ஆடியன்ஸ்க்கும் தெரியும். அந்த வகையில அந்த மாரி ஒரு தப்பே பண்ணாத பிரதீப் ஆண்டனிக்கே வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒண்ணா நின்னு ரெட் கார்டு குடுத்து வெளிய அனுப்பும்போது, இவ்ளோ தப்பு, இவ்ளோ அலிகேஷன் பண்ணியிருக்காங்க பார்வதி மற்றும் கமருதீன். அவங்களுக்கு வந்து எகெயின்ஸ்டா நின்னு அந்த வோட் பேசிஸ்லலாம் தான் வந்து இந்த ரெட் கார்ட் குடுக்குறது சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில ரெட் கார்டு இன்னைக்கு குடுப்பாங்களா? விஜய் சேதுபதிய தட்டி கேட்பாரா? அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எபிசோட்ல தான் தெரியும். ஸோ என்னோட ஒப்பீனியன் நேத்து நடந்த வந்து கேம் டாஸ்க்கா இருந்தாலுமே, மனிதாபிமான அடிப்படையில கொஞ்சம் கூட அவங்க அட்லீஸ்ட் கீழ தள்ளிவிட்டு அவங்களுக்கு ஃபிக்ஸ் வரும்போது வெளிய வந்தது பார்த்துருக்கலாம். அந்த ஒரு கர்ட்டஸி கூட இல்லாம, ஒரு மாரி 2 கப்பிள் சைக்கோவா தான் அந்த இடத்துல வந்து அவங்க பிஹேவ் பண்ணிட்டாங்க. ஸோ மோஸ்ட் அன்டிசர்விங் கண்டஸ்டன்ட்ஸ் இன் தி ஹோல் பிக் பாஸ் ஹிஸ்டரி வந்து கம்ருதீன், பார்வதி அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும். டூ வொர்ஸ்ட்டா பண்ணிட்டாங்க.